நாளைக்கு ரேலிக்கு ஒரு பசங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வந்து பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மேலே ஓட விட்றாங்க இப்போ. அதனால் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும். அதை வந்து எப்படின்னா நிறைய பேர் நல்லா இடித்து தள்ளி விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. நாங்கள் ஃபைனல் ரவுண்டு போகும்போது தான் லாஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் எங்களை பிடிச்சாங்க. பிடிச்சி உள்ளே தள்ளி. ஆமாம், டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உள்ளே தள்ளிடுறாங்க. அந்த எதனால் வருதுன்னா நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் அட்வான்டேஜாக போயிடணும் முன்னாடி, அவ்வளோதான். முன்னாடி இப்போ வெயிட் பண்ணி ப்ராக்டிஸ் ரொம்ப வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது சொல்லுங்கள் சார், என்ன ஆச்சு உள்ள உங்களுக்கு? இல்லை, நார்மலாக வந்துட்டு எல்லா ரேலி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு தேதி வந்துட்டு 21 சம்திங் 22ன்னு நினைக்கிறேன், 21 டேட்டு. எஸ்டர்டே வந்துட்டு நிறைய பேர் வராமல் ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்களாம். அவங்க எல்லாருக்குமே அப்புறம் இன்றைக்கி ஆப்சண்ட் ஆனவங்களுக்கும் அதேமாதிரி நாளைக்கு ஆப்சண்ட் ஆக போகிறவங்களுக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது முடியாத சுச்சுவேஷன்னா அவங்க வந்து இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா லாஸ்ட் டேட் அதாவது வந்து 1 ஆகஸ்ட் அப்போ வந்து அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு பர்மிஷன் தருவாங்களாம் அலோவ் பண்ணுறதுக்கு. வர முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு ரீசனபுளான காரணமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து பர்மிஷன் தராங்களாம் திருப்பி ரேலியில் ஓட வர்றதுக்கு. நம்ம ரன்னிங்கில் தான். எவ்வளோ ரவுண்டில்? இல்லை ரவுண்டே ஓடல. முக்கியம் சொல்ல போனால் ப்ராக்டிஸ் இல்லை, சுத்தமாக ப்ராக்டிஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனாலையும் ஸ்மால் இன்ஜுரி தான் ஹேண்டில். அப்படின்னு ப்ராக்டிஸை நிறுத்திட்டேன். அதனால் முடியல. ட்ரை பண்ணோம். இன்னும் 7-8 எக்ஸாம் சம்திங் வரப்போகுது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணுறது ஒன்று தானே வாழ்க்கையில் முக்கியம். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்க, ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. ஓகே. நீங்களும் நல்லா பண்ணுறீங்க. முக்கியமாக இது வரப்போகிற யங்ஸ்டர்ஸ் தெரியணும். முக்கியமாக சேனலில் இருந்து வரோம். நீங்கள் முப்படை பார்த்துருக்கீங்க? யூடியூப் சேனல் நான் முப்படையில் தான் வந்துட்டு ரீசனிங் கிளாஸ் அட்டன் பண்ணி 2019 பிசி எக்ஸாமில் ரீசனிங்கில் 30 எடுத்தேன். செலெக்ஷன் எல்லாம் ஈஸி தான். பசங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துருந்தால் போதும். ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் இந்த கோச்சிங் சென்டர் அந்த மாதிரிலாம் போகல, லாங்காகவும் போகல. சரி, ரெகுலரும் கண்டினியூ பண்ணல. விட்டு போனால கொஞ்சம் டைமிங் வச்சுங்க. இங்கே ரவுண்ட் பொசிஷனில் ஓடணுங்க, அங்கே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓடணுங்க. அதனால் கொஞ்சம் ஓட முடியல. அங்கேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது. அதே நாங்கள் அங்கேயே ஸ்ட்ரைட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிச்சிருக்கலாம். அதை கொஞ்சம் முன்னாடி போய்ட்டால் ஃபஸ்ட் பேட்சில் எப்பவுமே கம்மியாக இருக்காங்க. 200 பேர்னா 200 பேர் தான். கடைசி பேட்சுங்கிறதுனால 70-80 பேர் சேர்த்தி போகிறாங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. மற்றபடி அந்த 200 பேர் நிற்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் சார் கவர் ஆகுது? கொஞ்சம் தூரம் தான், ரொம்பலாம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ட்ராக் அகலமாக இருக்குது. லைனில் கொஞ்சம் பேர் ஒரு 15-20 பேர் நிற்க வைக்கிறாங்க. 15 பேர் அசால்ட்டாக நிற்க வைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் ஆகுதுங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்? இல்லை, ஸ்ட்ரகிள் ஃப்ரீயாகவே போகுது. ஃப்ரீயாக தான் போச்சு. பட் ஆனால் கொஞ்சம் டைமிங் குறைச்ச மாதிரி தெரியுது. கடைசி பேட்சுங்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் கொஞ்சம் இவ்வளோ தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் பாயிண்ட் வச்சுக்கிட்டாங்க. அந்த செகண்ட் கவுண்ட்லாம் சீக்கிரமாக முடிச்ச மாதிரி தெரிஞ்சது. அப்படிங்களா? ஆமாம், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் லாஸ்ட் பேட்ச் வரதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அடுத்த ரேலிக்கு இப்போ கன்ஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். சும்மா இங்கே வந்து ஓடிக்கலான்னு வந்தால் முடியாது. நான் கண்டிப்பாக அப்படி தான் வந்தேன், ஓட முடியல. அடுத்து வரீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கணும். சொல்லிக்கிற அளவுக்குலாம் கஷ்டம்லாம் இல்லை. அங்கே நம்ம வேறு கிரவுண்டில் டைமிங் கொடுத்தா அங்கே டைமிங் கொடுத்துடலாம். மனசை தளர விடாமல் ஓடிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நின்னாச்சுன்னா நமக்கும் பின்னாடி இருக்கிறவங்க கூட இப்படி செகண்ட் பேட்ச் அடிச்சிடுறோம். நம்ம வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆல் த பெஸ்ட். ஃபஸ்ட் 2 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மீடியமாக ஓடிட்டே இருக்கலாம். அந்த 40 நம்பர்ஸ்குள்ளே ஓடிட்டே இருந்தால் மற்ற 2 ரவுண்ட் வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒன்றும் இல்லை. ஆல் த பெஸ்ட். எல்லாம் வரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது தான். இங்கே ஃபஸ்ட் பேட்ச் அடிக்கிறது நல்லா வசதியாக இருக்குது. கிரவுண்டு வந்து எந்த குறமும் இல்லை. இங்கே வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.